ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன்ல, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்னோடய பேங்கில் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு கிஃப்ட்டும் கொடுத்தாங்க. அந்த ஸ்கீமுக்குள்ள புக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ புதுசாக ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றா நிறைய டிப்ஸை நான் சொல்கிறேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. என்னென்ன கிஃப்ட் ஐட்டம் இருக்குன்றதையும் காட்டுறேன். ஸோ இது நான் காட்டணும்னு நினைக்கல. ஒரு சப்ஸ்கிரைபர் ப்ளீஸ் இந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி காட்டுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கிஃப்ட் நல்லா தான் இருக்குது. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை உங்களுக்கும் நான் காட்டுறேன். அப்புறமேட்டுக்கு எவ்வளோ போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருக்குறது எல்லாமே நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது, அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் போடும்போது எவ்வளோ வெயிட் இருந்துச்சு, திரும்பி எனக்கு உருக்கி என் கையில் தரும்போது எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் அந்த எனாமல் வச்சு கல் வச்சுலாம் நம்ம எடுக்கக்கூடாது. அது எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மைனஸ் ஆகும். ஸோ எனக்கு அது மட்டும் தான் மைனஸ் ஆணுச்சு. என்னோடது எனாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தோடில் கல் இருந்துச்சு. அதை மைனஸ் போக எனக்கு மீதிக்குள்ளதை போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் நான் ரவுண்டாகட்டும்னு ஒரு அமௌண்ட்டும் போட்டிருக்கேன். அதுக்கு பேலன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதுதான் பீமா ஜுவல்லரியோட அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இதே தான். ஸ்கீம் போட்டிங்க அப்படின்னா அதுக்குமே இதே கிஃப்ட் தான். நான் என்னென்ன சூஸ் பண்ணேன் பார்த்திங்க அப்படின்னா, இந்த டிஃபன் பாக்ஸ் 2000 இருக்கிற அது 2, இந்த டிஃபன் பாக்ஸ் 1, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ஜக்கு. ஸோ இது 1, இந்த 5000 இருக்குல்ல அந்த டின்னர் செட்டு. ஸோ இது இந்த சாப்பாடுக்குள்ளது, அது ஒன்று சூஸ் பண்ணேன். அப்புறம் 10,000 பார்த்திங்க அப்படின்னா இந்த குக்கர் சூஸ் பண்ணேன். இந்த 10,000க்கு இன்னும் ஒரு பேலன்ஸ் 10,000 இருக்குது. அது இங்கே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபேன் ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது, கம்ப்ளைண்ட் வருது, அதனால் நாங்கள் அது கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 20,000க்கு மட்டும் கிஃப்ட் வாங்கியிருக்கேன். பேலன்ஸ் இன்னும் 10,000 இருக்குது. ஸோ அதை எப்படி டிவைட் பண்ணி தராங்கன்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் கிஃப்ட்டு. ஸ்கீம் போட்டாலுமே சரி, ஒன் டைம்னாலுமே இதே கிஃப்ட் தான். ஸோ இந்த கிஃப்ட்டு இந்த இயரில் மாற்றுவேன் அப்படின்றது மாதிரி சொன்னாங்க. கண்டிப்பாக மாற்றினாங்கன்னா அப்போ அந்த 10,000 கூட நீங்கள் வேறு என்னது கிஃப்ட் வந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அது இந்த ஃபேன் வந்துச்சுன்னா எடுப்பேன். இல்லைனா ஸ்கீம் எதுவும் மாற்றிட்டாங்க, கிஃப்ட்டு மாற்றிட்டாங்க அப்படின்னா நான் அதுக்குள்ளதை நான் எடுத்துக்குவேன். கவரோடையே தந்துடுவாங்க. இப்படி தான் அவங்க கொடுக்கும்போதே கொடுத்தாங்க. நல்ல பேக்கிங்லாம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வாட்டர் ஜக்கு. ஸோ இதில் உள்ள சில்வர் இருக்குது, அதனால இது வாங்கினேன். இது வெறும்னா பிளாஸ்டிக்கு அப்படி இருந்துச்சுன்னா நான் வாங்கியிருக்க மாட்டேன். ஸோ இது எப்போயுமே யூஸ் ஆகும். ஏன்னா உள்ளே சில்வர் இருக்குது. ஸோ பிளாஸ்டிக் இல்லை, அதனால் இது 2500 உள்ள கிஃப்ட்டு. ஆல்ரெடி பார்த்தீங்க என்கிட்ட இதே மாதிரி இருக்குது. ஆனால் இது பிளாஸ்டிக்கில் இருக்குது. உள்ளேயுமே பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். அதனால் இது வேண்டான்ற மாதிரி முடிவு பண்ணியிருந்தேன். இப்போ உள்ளே பார்த்தீங்க ஸ்டீல் இருக்கணும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டேன். இது பார்த்தீங்க அப்படின்னா டிஃபன் பாக்ஸு. இது நான் சொல்லியிருப்பேன், அந்த இப்போ நகை உருக்குனாங்கல்ல, ஸோ அதிலே நான் சொல்லியிருப்பேன். இதில் கிஃப்ட்டு ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் இந்த டிஃபன் பாக்ஸில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிஃபன் பாக்ஸில் இந்த மாதிரி சீல் கொடுத்துருக்காங்க. இந்த பீமா ஜுவல்லரியில் வாங்கிட்டோம் அப்படின்னா அதோட சீல் இருக்குது பார்த்தீங்களா, பீமா ஜுவல்லரி. ஸோ இது மட்டும் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ எங்கேயாவது கொண்டு போனோம் அப்படின்னா இந்த சீல் தெரியும். ஆனால் நான் அப்போ பார்க்கல இதை. ஆனால் அவங்க எல்லாம் ஓப்பன் பண்ணிலாம் காட்டினாங்க. பட் நான் அவ்வளோ இதாக டீப்பாலாம் பார்க்கல, ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். ஸோ இதான் 3 அடுக்கு இருக்குது. கொஞ்சம் சைஸும் பெருசாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குக் பண்ணி நம்ம சர்வ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஐட்டம். இது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 இருக்குது. இதுங்களாம் கொஞ்சம் ஓரளவு மீடியமாக இருக்குது. ஒரு குழம்பு ஸோ ஏதாவது ஊற்றி வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. நான் அந்த ஒன் டைமுக்கு நான் கிஃப்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இந்த கிஃப்ட்டு கிடச்சது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இதுக்கு நட்டு எல்லாமே உள்ளே வச்சுருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா அதோட சின்னது. ஸோ இதோட அந்த பவுல் தூக்கும்ல அந்த இது வச்சுருக்காங்க மூடி. இது ஒன்று, இது ஒன்று. ஸோ மொத்தம் 3. இந்த 3க்குமே சில்வர்லேயே மூடி கொடுத்துட்டாங்க. நல்ல வேளை சில்வரில் கொடுத்தாங்க. இது கண்ணாடியில் இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக அது சேஃப்டியாகவும் இருக்காது, உடஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி கொடுத்தது எனக்கு ஓகே. இது பார்த்திங்க அப்படின்னா 5000 இருந்த கிஃப்ட். இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது பார்த்திங்க அப்படின்னா 5 லிட்டர் குக்கர். ஸோ இது அலுமினியத்தில் தான் இருக்குது. இது குக்கரோட விசில் அங்கேயே இருக்குது.
வார்மையாக வந்து இருக்குது. ஸோ குக்கர் இங்கே இருக்கா. ஸோ 5 லிட்டர் குக்கர். 2 லிட்டர் குக்கர் பார்த்திங்க அப்படின்னா 5000 வந்து இருந்துச்சு. நான் வந்து 2 லிட்டர் வேண்டாம் 5 லிட்டரே நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு 5 லிட்டர் குக்கர் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து இப்போ 20,000க்கு உள்ள கிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் பேலன்ஸ் வந்து ஒரு 10,000 வந்து இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த கிஃப்ட் வந்து பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இதான் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படி சொல்லுங்கள். இந்த வாட்டர் பாட்டில் பார்த்திங்க, இந்த இது கேன் பார்த்திங்க அப்படின்னா சில்வரில் இருந்தனால வாங்கியிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து நல்லாயிருக்கு, நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. பட் எல்லாமே வந்து குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இது வந்து காட்டணும்னு நான் நினைக்கல. எங்கள் ஹஸ்பண்ட் கூட காட்ட வேண்டாம், இது காட்டாத அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு சப்ஸ்கிரைப் வந்து ப்ளீஸ் காட்டுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். வேறு வந்து நான் இப்படி வாங்கியிருக்கேன் அப்படின்றதுக்காக இல்லை. இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம் போட்டது கிடையாது. ஒரே ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் வந்திருக்கும். ஸோ ஸ்ரீகுமரனில் வாங்கின கிஃப்ட்டு மட்டும் நான் ஒரு ஷார்ட்ஸில் மட்டும் போட்டிருப்பேன். லாங் வீடியோவில் கூட கிடையாது. இந்த மாதிரி ஷார்ட்ஸில் வந்து போட்டிருப்பேன். லாங் வீடியோலுமே பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக வந்து காமிச்சிட்டு நான் விட்டுருப்பேன். லாங் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீகுமரனில் போட்டு நாங்கள் வந்து தங்க காயின் வாங்கினோம். ஸோ காயின் வாங்காதீங்கன்னு நான் தான் சொல்லுவேன். ஸோ காயின் வந்து வாங்கினோம். அது வந்து பல ரீசன்கள். ஸோ அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா விருப்பப்பட்டால் பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு பாருங்கள், அப்போ தான் வந்து புரியும். ஸோ திடீர்னு பார்த்தா அப்படின்னா புரியாது. இப்போ பார்த்துக்கோங்க, என்னோடய வளையல் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்றதை சொல்கிறேன். இது வந்து எஸ்டிமேட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம போனோம்னா அப்போ வந்து கொடுத்தது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம உருக்கி எல்லாம் வெயிட்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நமக்கு இந்த புக்கு வந்து தராங்க. அதுக்கப்புறமேட்டு தான் தராங்க. அது போய் இன்னொரு நாள் வந்து வாங்குற மாதிரி இருக்குது. அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிஃப்ட்டை வந்து வாங்கிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு வந்து குக்கர் வாங்கிட்டு வந்துட்டேன் மொதல் நாள். ஸோ ரிங்கு கலெக்ஷன், வளையல் கலெக்ஷன் எல்லாமே வந்து நான் தனித்தனி வீடியோவாக வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு கோல்டுக்கு வந்து எவ்வளோ இருந்துச்சு, அன்னைக்கு கோல்டு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 8,945 ரூபா இருந்துச்சு. வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 35.120 கிராம் வந்து எனக்கு வெயிட் வந்து இருந்துச்சு. அது வந்து அமௌண்ட்டில் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 3,14,148 ரூபா 40 பைசா வந்து வருது. நீங்கள் அமௌண்ட்டில் வாங்கினீங்க அப்படின்னா இது ரொம்பவே வந்து பெஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம இதை போட்டுட்டு நம்ம 11 மந்த்து கழித்து நம்ம எடுக்க போகிறோம். ஆனால் அந்த 35.120 கிராம் இருக்குல்ல, அதுக்கு வந்து எனக்கு எவ்வளோ அன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 3,14,148 ரூபாய்க்கு வந்து எடுத்திருக்காங்க. இதை பார்த்திங்க அப்படின்னா பீமா ஜுவல்லரியில் வச்சுருக்கேன். நான் 10/6/2025 வந்து வச்சுருக்கேன். எவ்வளோக்கு இது பண்ணியிருக்கேன்னா 3,30,000. நான் ஃபஸ்ட்டு அமௌண்ட் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா 3,14,000 போயிருக்கா. நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 16,000 வந்து பே பண்ணோம். ஏன்னா அப்போ தான் ரவுண்டாக வந்து 3,30,000 இருக்கட்டும். அப்போ அதுக்கு தான் வந்து கிஃப்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ இந்த 3,30,000 இருக்குல்ல, இதை வந்து டிவைடட் பை 11 மந்த்து போடுங்க. ஸோ 3,30,000 நான் 11 மந்த்தில் இது பண்ணோம் அப்படின்னா 30,000. ஸோ அந்த கிஃப்ட் வந்து கொடுக்கறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து நம்ம ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குமா. இப்போ இந்த 3,30,000 இன்ட்டு 3% ஜிஎஸ்டி மட்டும் நம்ம பே பண்ணணும். ஏன்னா வேஸ்டேஜ் ஃப்ரீ. அப்போ நம்ம வந்து ஃபைனலாக நான் வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 9,900 ரூபாய்க்கு நான் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காகவே தான் வந்து அமௌண்ட்டில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருவாங்க. அன்னைக்கு கோல்டு ரேட் என்ன இருக்கோ அதோடு வந்து நம்ம கோல்டு எவ்வளோ பழையசு எவ்வளோ போகுதோ அதை வந்து அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி டிவைடட் பண்ணுவாங்க 11 மந்த்துக்கு. நான் நகை வாங்கும்போது அந்த 3% ஜிஎஸ்டி பே பண்ணிவிட்டு நான் 9,900 ரூபா வந்து நான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 9,900 ரூபாயுமே எனக்கு நட்டம் தான். உடனே போட்டு எடுக்கிறதுக்கு இது வந்து பெஸ்ட்டு வேவ் தான் நான் சொல்லுவேன். நகை உருக்குனாங்களே, ஸோ அப்போ மட்டும் இந்த பில்லை மட்டும் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 டேஸ் வந்து கழித்து தான் வந்து நாங்கள் போனோம். அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த புக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த அமௌண்ட்டை நான் வச்சுருக்கேன்ல எதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு 148 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா இருக்கா, ஒரு 148. அதான் அந்த பேலன்ஸ் உள்ள ஒரு 148 ரூபா வருதா. அந்த 148 ரூபாய்க்கு பதிலாக வந்து எனக்கு 200 வந்து தந்திருக்காங்க. ஸோ இது வந்து கஸ்டமர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தா அப்படின்னா ஒரு 200 வந்து இருந்துச்சு. ஸோ இது ஒன் டைமில் பண்ணும்போது தான் பார்த்திங்க அப்படின்னா மெட்டி வாங்கினேன். ஸோ அப்போ அந்த 148 வந்து மைனஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க அப்படி கன்ஃபியூஸ் ஆயிரும், ஸோ அதை வந்து உங்களுக்கு கேஷாகவே தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இது வந்து ஒரு 3 நாள் கழித்து தான் அந்த புக்கு வந்து வந்துச்சு. அப்போ தான் அந்த அமௌண்ட்டே வந்து ரிட்டன் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் எப்போ போட்டிருக்காங்க அப்படின்னா 13/6/2025. மெச்சூரிட்டி டேட் பார்த்திங்க அப்படின்னா 12/6/2026 தான் வந்து எனக்கு வந்து முடியும். இப்போ வந்து ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா 10,000 அப்படின்னு சொல்லிட்டு டிவைடட் பண்ணியிருக்காங்க.
ஸோ கிஃப்ட்டுக்காக இன்ட்டு 3 வாட்டி நம்ம போட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 30,000 கிஃப்ட் வரும். ஸோ அதுக்காக வந்து அப்படி போட்டிருக்காங்க. மொத்தமாக வந்து அந்த நான் எக்ஸ்ட்ரா ஒரு 16 பே பண்ணல. அப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து 36.891 மில்லிகிராம் வந்து நான் வந்து நகை வந்து வாங்கிக்கலாம். கோல்டு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 8,945 ரூபா அன்றைக்கி கோல்டு ரேட்டு. ஸோ அதுதான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சேதாரம் பார்த்திங்க அப்படின்னா 18% வரைக்கும் நமக்கு வந்து சேதாரம் வந்து கிடையாது. இதில் பார்த்திங்க அப்படின்னா காயினும் பாரும் வந்து வாங்க முடியாது. இதில் வந்து கிஃப்ட் ஐட்டம் வந்து இன்னும் ஒரு 10,000 உள்ள கிஃப்ட் வந்து பெண்டிங். ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உருக்கிற இடம் பார்த்திங்க அப்படின்னா 35.120. ஒரு 16,000 நான் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணேன். அப்போ மொத்தம் ரவுண்டாக பார்த்திங்க எனக்கு 36.891 கிராமுக்கு வந்து நான் வந்து நகை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4.5 பவுனுக்கு வந்து நம்ம வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா டேட் வந்து 13/6/2025. இதில் வந்து இன்ஸ்டால் அமௌண்ட் பார்த்திங்க 10,000 வந்து நான் கட்டியிருக்கேன் அப்படின்ற மாதிரி கணக்கு காட்டியிருக்காங்க. டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 1,10,000 கட்டியிருக்கேன் அப்படின்ற மாதிரி கணக்கு. மொத்தம் வந்து நான் எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க இந்த ஒரு மாதத்துக்கு மொத்தம் 3 சீட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சீட்டில் பார்த்திங்க அப்படின்னா 11 மாதம் வந்து நான் கட்டியிருக்கேன். மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 1,10,000 வந்து நான் கட்டியிருக்கேன்ற மாதிரி கணக்கு காட்டியிருக்காங்க. அந்த 1,10,000 கட்டும் போது பார்த்திங்க அப்படின்னா 12.297 கிராம் வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு பேஜ் திருப்புறம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பேஜில் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி 13/6. ஸோ அன்றைக்கே வந்து இது 2வது சீட்டு போட்டிருக்க மாதிரி கணக்கு காட்டியிருக்காங்க. இப்போ இதில் வந்து 10,000 வந்து நான் மாதம் பே பண்ணுறேன் அப்படின்னா 1,10,000 வந்து நம்ம மொத்தமாக சேவ் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு கோல்டு ரேட்டு சேவ் ஆகிருக்கு பார்த்திங்க அப்படின்னா 12.297 கிராம் வந்து நமக்கு சேவ் ஆகிருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா 3வது சீட்டு. ஸோ ஒரே புக்கு தான், ஆனால் 3 சீட்டாக போட்ட மாதிரி நமக்கு காமிச்சிருக்காங்க. இப்போ 13/6/2025 14 ஒரு கிஃப்ட் போட்டிருக்கேன். அமௌண்ட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 1,10,000 வந்து நான் 11 மாதத்துக்கு வந்து கட்டியிருக்கேன். அப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா 12.297. இதில் வந்து நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உள்ள கோல்டையும் 11 மந்த் சேவிங் ஸ்கீம் இருக்குல்ல, அதில் இருக்க கோல்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து நான் 4 கிராம் சேவ் பண்ணியிருக்கேன். நான் மந்த்லி ஒரு ஸ்கீம் போடுறேன். அதில் வந்து 1 பவுன் சேர்த்துருக்கேன் அப்படின்னா மொத்தமாக நான் 5 பவுனுக்கு எடுத்துக்கலாம். இதில் 4 பவுன் தான் எடுக்கணும், இதில் தனியாக எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. கம்பேர் பண்ணி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் 11 மந்த் சேவிங் ஸ்கீமையும் ஒன்றா கம்பேர் பண்ணி மொத்தமாக எவ்வளோ கிராமுக்கு வருதோ அந்த கிராமுக்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டன் போட்டு 12/6/2026 வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஒருத்தவங்க தான், ஆனால் நான் 3 சீட்டு நேம் பேர்லேயே வந்து 3 சீட்டு போட்ட மாதிரி தனித்தனியாக போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இது. ஸோ பீமா ஜுவல்லரியில் இந்த மாதிரி பத்திரம் மாதிரிலாம் கிடையாது, இந்த மாதிரி புக்கில் போட்டு தான் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ வேறு எதுவும் ஷாப்பில் வந்து இப்படி போடுறாங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி பீமாவில் தான் இந்த மாதிரி வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு தான் வந்து கிஃப்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. 18% வரைக்கும் சேதாரம் இல்லாமல் நம்ம வந்து நகை வந்து வாங்கிக்கலாம். இதில் வந்து காயினும் வாங்க முடியாது. இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம காயினும் எடுக்க முடியாது, பாரும் எடுக்க முடியாது, அமௌண்ட்டும் வந்து ரிட்டன் தர மாட்டாங்க. நம்ம ஜுவல்ஸாக தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 36 கிராமுக்கு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் எதுவும் டவுட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடிச்சொல்லி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.